நீண்ட நாள் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தேனி பார்லிமெண்ட்டில் முல்லை பெரியாறில் பேபி டேம்பை பலப்படுத்தி இந்த 6 மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்கணும். ஒன்று, திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை வேணும். உசிலம்பட்டி தேனி போடிக்கு பைபாஸ் சாலை வேணும். இந்த 3 கோரிக்கை மெயினான கோரிக்கை. இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் செய்யலை. அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இந்தியா கூட்டணியில் மாபெரும் வெற்றியை பெற்று இந்த 3 கோரிக்கையும் தளபதி மூலமா நாங்கள் தேனி பார்லிமெண்ட்டுக்கு நிறைவேற்றுவோம். இப்போ தேர்தலில் யாரை சக போட்டியாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுக அமமுக தேர்தலில் யார் போட்டி வந்தாலும் போட்டி தான். யார் இதுன்னு பிரித்து சொல்ல முடியாது. மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. திமுக கூட்டணிக்கு அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைக்கு நிச்சயமாக தேனி பார்லிமெண்ட்டில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தங்கத்தமிழ் செல்வம் வெற்றியை பெறுவேன். தினகரன் வந்து தன்னோட பரப்புரையில 14 ஆண்டுகளுக்கு பிறகு வனவாசம் முடித்து திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன கேட்க? வனவாசம் போனவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே, ஏன் மீண்டும் வந்தார்னு எனக்கு தெரியல. தேர்தல் களம்ன்றது டெய்லி மக்களை பார்த்து, இந்த மாண்புமிகு அமைச்சர் என் கூட இருக்காரு, இன்னொரு அமைச்சர் இருக்காரு, அன்னைய மாவட்ட செயலாளர் 2 பேர் இருக்காங்க. டெய்லி மக்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போதே சில குறைகள் வருது. 15 வருஷம் கழிச்சு வந்தால் எவ்வளோ குறைகள் இருக்கும். ஸோ நான் மக்களோட டெய்லி பழகிறவன், மக்களோட மக்களாக இருக்கிறவன். அதை புரிஞ்சு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் என்ன தளபதி என்ன வேட்பாளரை களமிறக்கியிருக்காரு. உண்மையிலே தொண்டர்கள்கிட்ட மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு இருக்குது. மாபெரும் வெற்றியை இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை அறிந்து நான் பாடுபடுவேன். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பரப்புரையிலையும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டு வர்றாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார்? தலையிலா முண்டம் வேற சொல்றாரு. அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகிறன்றதை ஒத்துக்கிட்டாங்க அவங்க. பிஜேபிக்கு வந்து வட மாநிலங்களில் சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. தென் மாநிலங்களில் சுத்தமாக வெற்றி பெற முடியாது. வடகிழக்கு மாநிலங்கள்லையும் வெற்றி பெற முடியாது. டோட்டலாக வந்து இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறப்போகுது. நாங்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ணிக்கிற எதுக்கு தினகரனுக்கு இந்த பயம்? அவர் வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சாப்புல என்ன வேட்பாளர் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ண முடியுமா அவரால்? நாங்கள் 40 சீட்டு ஜெயிக்க போகிறோம் தமிழ்நாட்டில். நாங்கள் பெருசா அவர் பெருசா? அவர் பேச்செல்லாம் ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. அவர் வந்து பிரதமரோட தெளிவாக இருக்காருல்ல சார். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு எம்பி ஜெயிச்சா யார் தேர்ந்தெடுக்க முடியும், ஆனால் அவர் தெளிவாக இருக்கல, பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதமர் கேண்டிடேட்னு. ஏங்க நீங்கள் சொல்ல முடியுமா? இந்தியா கூட்டணியில் 13 கட்சி கூட்டணி வச்சுருக்கோம். 13 கட்சி தலைவர்களும் சேர்ந்து வெற்றிக்கு பின்பு பிரதமர் வேட்பாளர் தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு அழகான பிரதமரை நாங்கள் தேர்வு பண்ணுவோம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? தர்ம யுத்தம்னு சொல்லிட்டு சொல்லி ஓபிஎஸ் வந்து கொலையாளிகள் சொல்லிட்டு சசிகலாவையும் தினகரனையும் சொன்னார். இன்றைக்கு அவரோடைய வந்து அவர் ஒன்று சேர்ந்து வர்றாங்க. அந்த தர்ம யுத்தத்தில் வந்து அவங்க எடுத்ததுக்கு இப்போ வரைக்கும் அவங்க விளக்கம் சொல்லல. இந்த நிலையில் அவங்க கூட அந்த நேரத்தில் வந்து கூட இருந்தவங்க இப்போ அவருடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க? இல்லை, அவர் தர்ம யுத்தம் போனார். தினகரனையும் சசிகலாவையும் சாடினார். தினகரன் ஒரு கட்சியை தொடங்கினார். ஓ பன்னீர்செல்வத்தை சாடினார். 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. இதே தினகரன் வந்து பிஜேபி வந்து 30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்றார். அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி வர முடியாதுன்னு சொன்னவர் தான் தினகரன். இப்போ வந்து ஒரு சீட்டுக்கு போய் காலில் விழுந்து கெஞ்சி சீட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. உண்மையிலே அதிமுகவில் பலம் இருக்குன்னு அவங்க விரும்பினா தினகரனும் பன்னீர்செல்வம் சேர்ந்து ஒரு சின்னத்தை வாங்கி தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்கணும். பிஜேபி பக்கம் தினகரன் போவாராம், சுயேட்சையாக அண்ணன் பன்னீர்செல்வம் ராம்நாடு போவாராம். மக்கள் இதை எப்படி ரசிப்பாங்க? எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன பின்னணி இருக்குது? கட்சியினுடைய பின்னணி இருக்குது. ஸோ ஃபெயிலியர் ஆகும். ஏதோ ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு வேட்பாளராக நிற்கிறாங்க. மக்கள் தெளிவான முடிவை உதயசூரனுக்கு ஓட்டை போட்டு அண்ணன் தளபதிக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே பிரதிபலிச்சது அதிமுகவினுடைய கோரிக்கை இருக்குது. திமுக வந்து அரைச்சமாகவே கொடுத்துருக்க கோரிக்கை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த தேர்தல் அறிக்கையை அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் பீரியடில் ஒரு பீப்பா ஆயிலுடைய விலை 100 ரூபா. ஆனால் பெட்ரோல் விற்றது 70 ரூபாய்க்கு விற்றோம். இன்றைக்கி ஒரு பீப்பாவுடைய விலை எவ்வளோன்னு கேட்டால் 70 ரூபாய் தான் விற்கிது. ஆனால் பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க 10 வருஷமாக. காங்கிரஸ் பெருசா பிஜேபி பெருசான்னு நீங்கள் பாருங்கள்.
தளபதி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு, சிலிண்டர் விலை 1100 ரூபா இன்னைக்கு விற்கிது. பிஜேபி அரசால் உயர்த்தப்பட்டு 1100 விற்கிது. 500 ரூபாய்க்கு தரேன்றாரு. 600 ரூபா மிச்சமாகுது ஒரு மாதத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம்ன்றாரு, 70-60 குறைக்கிறோம்ன்றாரு. ஒரு நாளைக்கு 40 ரூபா மிச்சமாகுது. இப்படி தான் திட்டங்களை நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஜெயிக்க போது. அதனால தான் தளபதி இவ்வளோ பெரிய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியை நம்பி எங்கள் கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தருவாங்க தேனி பாராளுமன்ற மக்கள். ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். தேனி மாவட்டத்தை தவிர்த்துட்டு உசிலம்பட்டி சோழவந்தான்ல உங்களுக்கு ஆதரவு எப்படி சார்? அண்ணன் குமூர்த்தி தான் பக்கத்தில் இருக்காரு. இவர் மணிமாரி பக்கத்தில் தான் இருக்காரு. இந்த 4 சட்டமன்ற தொகுதியை காட்டில் அந்த 2 சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளோ எழுச்சி இருக்கு. நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.